பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இனிமே காடையை சேர்த்துக்கலாம். மேலே வச்சு மூடிடலாம். தம் போட்டுக்கலாம். இனிமே ஹலோ வணக்கம். இன்னைக்கு காரசாரமான காடை பிரியாணி செய்ய போகிறோம். அடிப்பொலியாக எப்படி சமைக்க போகிறோங்கிறது பார்க்கலாம் வாங்க. காடை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுங்க. அது என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கேன் அதை காமிக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பேஸ்ட்டு, பெப்பர் பொடி, பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் ஒன்று பொடிச்சது, முந்திரி பருப்பு 50 கிராம் வறுத்தது, எலுமிச்சம்பழம் 1, தயிர் 1 கப்பு, தக்காளி, பெரிய வெங்காயம் 1 கிலோ அரைஞ்சது, பச்சை மிளகாய் ஒரு 6 அரைஞ்சது, மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருட்கள். பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணிக்கு ரெடி, எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா இலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தை கொட்டிக்கலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம் 4 ஸ்பூனு. இப்போ வெங்காயம் வணங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளியை கொட்டிக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி, பெரிய வெங்காயம்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு எண்ணெயில். இன்னும் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி. காடை போடுறதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துக்கலாம். காடை போட்ட பிற்பாடும் மசாலா சேர்த்துக்கலாம். நான் காடை போடுறதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துக்கிறேன். நான் ஏன் இப்போ முன்னாடியே போடுறேன்னா இதோட வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வாசனையும் செம்மையாக வரும். காடைக்கு அப்புறம் போட்டாலும் அதோட சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். மல்லித்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, பெப்பர் பொடி, ஜாதிக்காவை இடித்து வச்சது, மசாலாலாம் நல்லா வந்துருச்சு. வெங்காயம், மசாலாலாம். இனிமேல் காடையை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட காடை வேகட்டும். அதுக்கப்புறம் ரைஸை கொட்டி கிண்டிக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். மசாலாலாம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை 4.5 கிண்ணி அரிசி இருந்தது, இல்லை 9 கிண்ணி தண்ணி அளந்து ஊற்றணும்ப்பா. சைடெல்லாம் நல்லா ஆவி வருது. இனிமேல் கொதி வந்திருக்கும். திறந்து பார்த்துட்டு அரிசியை போட்டுடலாம். ஆஹா, நல்லா கொதி வந்துருச்சு. இனிமேல் அரிசியை கொட்டிக்கலாம். அரிசி கொட்டி கிண்டியாச்சு. இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பை கொட்டிக்கலாம். முக்கால் பதம் வந்துருச்சு. இப்போ நெய்யை ஊற்றிக்கலாம் ஒரு 100 மில்லி.
இப்போ நெய் ஊற்றி கிண்டி அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அனல் ரொம்ப போட வேண்டாம், அனலை எடுத்துவிட்டு லைட்டாக போட்டால் போதும். இப்போ ஒரு கிண்டிட்டு மேலே இலைய வச்சு தம் போட்டு மூடிடலாம். இப்போ இலைய மேலே வச்சு மூடிடலாம், தம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மேலே நெருப்பு போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கணும். கீழே நெருப்பு லைட்டாக குறைச்சாச்சு, மேலேயும் லைட்டான நெருப்பு தான். பிரியாணிக்கு மேலே தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு. வாங்க. சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்துருச்சு. கறியெல்லாம் நல்லா வந்திருக்கு. ஆஹா, பிரியாணியோட வாசனை இலையோட வாசனை சேர்த்து வருது. அப்படியே ஒரு பிடி பிடிக்கலான்னு செம்மையா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிரியாணியை ஒரு பிடி பிடிப்போம் வாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆஹா, காடை பிரியாணி தான். காடை பிரியாணி செம்மையா வந்திருக்கு. ரைஸும் சூப்பராக வந்திருக்கு. அருமையா, கையில சாதம் ஒட்டவே இல்லை, அந்த அளவுக்கு எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஆஹா, அருமை. செம்மையா வந்திருக்கு. இலையோட வாசனை, நெய்யோட மனம், காடையோட வாசனை எல்லாம் அருமையா சேர்ந்து எல்லாம் கலந்த கலவையோட சூப்பராக வந்துருங்க. டேஸ்ட்டும் பிரமாதமாக வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு டேஸ்ட் பாருங்க. செம்மையா வந்திருக்கு, நல்லாவும் இருக்கும்.